அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட கடன் டீட்டெயில பத்தி பார்க்கலாம். இப்போ 2001லேருந்து 2006 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏஐடிஎம்கே வந்து ஆட்சியில இருந்தாங்க. அவங்க 2001ல ஆட்சிக்கு வரும்போது 64,000 கோடி இருந்தது. அவங்க 2006ல ஆட்சிய முடிக்கும்போது 55,000 கோடி. அப்போ மொத்தமா வந்து அவங்க 21,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க. 2006லேருந்து 2011 வரைக்கும் டிஎம்கே இருந்தாங்க. அவங்க வந்து முடிக்கும்போது 1,35,000 கோடி கடன் இருந்தது. அவங்க வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா 50,000 கோடி இந்த 5 வருஷத்துல. 2011லேருந்து 2021 வரைக்கும் ஏடிஎம்கே இருந்தாங்க. அவங்க 2021 முடிக்கும்போது 5,70,000 கோடி கடன் இருந்தது. அவங்க வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷத்துல 4,35,000 கோடி. சரிங்களா? இது வந்து 10 வருஷத்துல. அதுக்கப்புறம் 21லேருந்து 26 வரைக்கும் டிஎம்கே இருந்தாங்க. அவங்க வந்து 26ல முடிக்கும்போது 9,29,000 கோடி. அவங்க வந்து அடுத்த வருஷத்துக்கும், அதாவது இப்ப இந்த 26 பட்ஜெட் போட்டிருந்தாங்க இல்லையா? இத இந்த நிதியாண்டு நடத்தணும் இல்லையா? அதுக்கு அவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,71,000 கோடி. அந்த கடன் மொத்த கடன் பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கின கடன் வந்து 5,00,000 கோடி. அடுத்த வீடியோல வந்து இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறாங்க மாசம், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்ன வருமானம், அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ செலவு இருக்கு அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.